ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து வீடியோல பார்த்தீங்கன்னா இம்பல்சிவ் வேவ் கரெக்டிவ் வேவ் பத்தி ஃபுல் இது சொல்றேன் பாருங்க. எலியாட்டிக் வேவ் அப்படிங்கிறத வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே. ஸோ இந்த எலியாட்டிக் வேவோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மார்க்கெட் வந்துட்டு ஒரு இம்பல்சிவ் வேவ் கரெக்டிவ் வேவ் அப்படின்ட்டு, அதாவது ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல போகும் அப்படிங்கிறத நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மேல மூவ் ஆகுது அப்படின்னா இம்பல்சிவ்னு சொல்லுவோம். அதுவே வந்து புல் பேக் நடக்குது அப்படின்னா கரெக்டிவ், திரும்ப மேல இம்பல்சிவ், கரெக்டிவ், இம்பல்சிவ் இப்படி சொல்லுவாங்க. அப்போ இது வந்து எத்தனை இது சேர்த்து ஒரு இம்பல்சிவா நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த 5 வரைக்கும் இருக்குல்ல, இந்த 1 to 5ங்கிறது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது ஒரு பெரிய சைக்கிளா இருக்கும். இது என்டையர் ஒரு ஸ்விங் பாயிண்டா இருக்கும். ஓகே. ஸோ அதை வந்து இம்பல்சிவ் சொல்லுவாங்க. அப்புறம் அதே மாதிரி கீழே புல் பேக், ரிவர்ஸ்ல நடக்கிறது புல் பேக் கரெக்டும், திரும்ப வந்து இம்பல்சிவ் மூவ் பண்ணி மார்க்கெட் போகும். சரி, இதை பத்தின ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இதோடைய ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் ஒரு பிடிஎஃப் வந்து என்னோட டெலகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே. சரி, இதுல என்ன தேவை அப்படிங்கறத முதல்ல இம்பல்சிவ் எலியாட்டிக் வேவ் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ ஒரு இம்பல்சிவ் வேவ், ஒரு அப் ட்ரெண்ட்ல இம்பல்சிவ்னா எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியம். அதாவது மார்க்கெட் எப்பவுமே என்ன பண்ணும், ஒரு இந்த மாதிரி ஸ்விங் பாயிண்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணி மார்க்கெட் இப்படி போகும். ஓகே. அப்போ இந்த ஆக்ஷனை வந்து நம்ம இங்க வந்து பாக்குறோம் பாருங்க. இந்த இடத்துல மார்க்கெட் பாத்தீங்கன்னா, இப்போ கீழே இருந்து எப்பவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கீழே இருந்து ஸ்டார்ட் பண்றது தப்பு. அப்போ ஒரு ஹை பாயிண்ட பிரேக் அவுட் பண்ண பாயிண்டா நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி மார்க்கெட் பிரேக் ஆகியிருக்கணும். அந்த பாயிண்ட தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு 1 இன்டூ அதோட லோ பாயிண்ட 2 இன்டூ அதுக்கு வர மேல இருக்க ஹைய 3 இன்டூ லோ இருக்கிறத 4 இன்டூ அப்புறம் 5 இன்டூ நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணுவோம். ஓகே. சரி, இதை மார்க் பண்றனால நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டா இருக்கு. ஸோ ஒரு அப் ட்ரெண்ட்ல ஒரு இம்பல்சிவ், அதாவது இந்த பாயிண்ட நான் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விங் பாயிண்டா இப்படி இருக்கும். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு பிக் மூவ் கேண்டில் வந்து இதே இதை நீங்க வந்து கேண்டிலா பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பிக் மூவ் கேண்டில் வந்து போயிருக்கும் இந்த இடத்துல. ஓகே. இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஹையா இப்படி ஒரு கேண்டில் போயிருக்கும். ஸோ இதை வந்து ஹை லோ வச்சுதான் மார்க்கெட் போயிருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த வேவா வந்து பாக்குறோம். ஓகே. ஸோ இந்த வேவ், இந்த ஒத்த கேண்டில்னா இது ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்ல வேவா இருக்கும். அப்போ இது எப்படி எத்தனை வேவா இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி 5. ஓகே. ஒரு ஒரு ஃபுல் புல்லிஷ் கேண்டில் ஒரு வருது அப்படின்னா, ஒரு ஃபுல் புல்லிஷ் கேண்டிலோடைய இதோடைய பேட்டர்ன், ஓகே, ஒரு வேவா கன்சிடர் பண்ணும்போது இந்த மாதிரி 5 இது இருக்கணும். அப்போ இந்த 5 சேர்ந்தது தான் ஒரு இம்பல்சிவ் மூவ். ஓகே. இந்த 5 இந்த 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 இருக்கு இல்லையா, இந்த ஹை டு இந்த லோ, இத வந்து ஒரு இம்பல்சிவ்னு சொல்றோம். ஒன் இம்பல்சிவ் வேவ்னு சொல்றோம். ஓகே. அப்போ அந்த 5 அதாவது லோவர் டைம் ஃப்ரேம்ல 5 இருக்கிறது, ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒன்னே ஒன்னு இருக்கு. அப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு 1 ஹவர் சார்ட்னு வச்சுக்கோங்க இந்த கேண்டில். அப்போ இது வந்து எத்தனை மினிட் கேண்டிலா இருக்கும்னா, 15 மினிட் கேண்டில்ல இந்த வேவ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இம்பல்சிவ் வேவா இருக்கும். காட் இட். சரி, இப்போ இதை வந்து நான் மார்க்கெட்ல காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி டவுன் ட்ரெண்ட்ல இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்துக்கலாம். ஸோ ஒரு இம்பல்சிவ் வேவ்ங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு 5 வேவ். ஓகே. 5 வேவ்ஸ் இருக்கணும். ஸோ அது வந்து டைரக்ஷன் ஆஃப் த ட்ரெண்ட் வந்து என்ன டைரக்ஷனை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுன்னா, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணும். ஓகே. ஒரு அப் ட்ரெண்ட்ல நம்ம இருக்கோம். இந்த மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் மார்க்கெட் அப்படிங்கிறத ஒரு புல் ஆர் வி கேன் கால் இட் அஸ் ஒரு புல்லிஷ் மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கணும்னா, இந்த மாதிரி மார்க்கெட் வந்து வேவ்ஸ் வச்சு போகும். ஓகே. இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் திங். சரி, இது டவுன் ட்ரெண்ட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ டவுன் ட்ரெண்ட்ல அதே மாதிரி 5 வேவ்ஸ் இருக்கும். ஓகே. நான் வந்து இம்பல்சிவ் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். கரெக்டிவ் வச்சு பேசல. ஸோ இம்பல்சிவ் பேசலாம். நெக்ஸ்ட் வந்து கரெக்டிவ் பேசலாம். ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஒரு பிக் இந்த மாதிரி ஒரு பியரிஷ் கேண்டில் வருது. ஓகே. இந்த மாதிரி ஒரு பிக் பியரிஷ் கேண்டில் வருது அப்படின்னா, இதோட இம்பல்சிவ் மூவ் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி 5 வேவ்ஸா இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு 1 ஹவர் சார்ட்ல ஒரு பியரிஷ் கேண்டில். ஓகே. பியரிஷ் கேண்டில். ஸோ ஒரு 1 ஹவர் சார்ட்ல இது ஒரு பியரிஷ் கேண்டில் அப்படிங்கிறத நம்ம ஒரு
ஸ்விங்கா பார்க்கும்போது இதுல இருந்து இதுல மார்க்கெட் இப்படி ஜஸ்ட் ஒரு ஹை டு லோ ஒரு பாயிண்டா தான் நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி ஹை டு லோ. ஓகே. பட் அதே இது லோ டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது உங்களுக்கு மல்டிபிள் மூவ்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கும். ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, திரும்ப ஒரு ஹை, ஒரு லோ வந்திருக்கும். ஓகே. அப்போ இந்த லோ ஹை வருது இல்லையா, இது வந்து என்டையர் இது எப்படி இருக்கும்னா 5 இருக்கணும். ஓகே. இந்த 5 இதை நீங்க கன்சிடர் பண்ணும் போதும் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பாட்டம். ஓகே. இதுல 1, அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுறது 2, அது கீழே இருந்து ரிவர்ஸ் ஆகுறது 3, மேல இருந்து ரிவர்ஸ் ஆகுறது 4, அதுக்கப்புறம் கீழே போய் ரிவர்ஸ் ஆகுறது 5. இந்த மாதிரி 5 இருந்தாதான் ஒரு இம்பல்சிவ் மூவ் அந்த ஓகே 5 வேவ் இருக்கிறது ஒரு இம்பல்சிவ் மூவா தெரியும். அப்போ இதை என்டையரா பார்க்கும்போது இது என்டையர் இந்த ஹை டு லோ வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இட்ஸ் அ ஒன் பியரிஷ் இம்பல்சிவ் மூவ் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே. சாரி. அப்போ இப்ப என்ன கேள்வினா எத்தனை இம்பல்சிவ் மூவ் வரும் ஒரு மார்க்கெட்ல? ஓகே. வெரி சிம்பிளா நான் சொல்லணும்னா இப்ப இது ஒரு இம்பல்சிவ்னா தென் ஒரு கரெக்டிவ் நடந்து இன்னொரு இம்பல்சிவ், தென் ஒரு கரெக்டிவ் நடந்து ஒரு இம்பல்சிவ், இந்த மாதிரி 3 இம்பல்சிவ் மூவ் வரும். ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் இம்பல்சிவ். ஓகே. தென் வந்துட்டு இது வந்து செகண்ட் இம்பல்சிவ், இது வந்து 3 இம்பல்சிவ், தேர்ட் இம்பல்சிவ். ஓகே. தேர்ட் இம்பல்சிவ். அப்போ இந்த மாதிரி ஒரு 3 இம்பல்சிவ் மூவ் முடிஞ்ச அப்புறம் தான் மார்க்கெட் என்ன பண்ணும், இதோடைய ட்ரெண்ட் நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கு மாத்தும். ஓகே. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெண்ட் வந்துட்டு இப்போ அடுத்த ட்ரெண்டுக்கு மாறணும்னா இது என்ன பண்ணும், இந்த மாதிரி கன்சால்டேட் பண்ணும். திரும்ப கன்டினியூ பண்ணா திரும்ப இம்பல்சிவ் மூவ் மாத்தும், இல்ல திரும்ப இந்த மாதிரி மாத்தும். இந்த மாதிரி இம்பல்சிவ் வந்து மாத்துச்சுன்னா திரும்ப அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே. இதுதான் வந்து இந்த இம்பல்சிவ் கரெக்டிவ்ல உள்ள மெயின் திங். ஒரு அப் ட்ரெண்ட்ல போகுது, ஒரு டவுன் ட்ரெண்ட்ல போகுது அப்படிங்கறது. சரி. இப்ப இம்பல்சிவ் பத்தி பேசியாச்சு. அப்ப கரெக்டிவ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லலாம். சரி. கரெக்டிவ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 வேவ் இருக்கும். ஓகே. ஏ, பி, சி, இந்த மாதிரி 3 இருக்கும். ஓகே. இது எப்படி அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு இம்பல்சிவ் மூவ் சொல்றோம்ல, இந்த இம்பல்சிவ் மூவ்ங்கறத நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 5 வேவ்ஸ் இருக்கும். அப்போ இந்த வேவ் வந்து இந்த லோல இருந்து இந்த ஹை. ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இம்பல்சிவ். இது இம்பல்சிவா ஆயிடுச்சுன்னா அப்போ இம்பல்சிவாவே மார்க்கெட் எப்பவுமே மேல பார்க்க போகாது. ஓகே. ஒரு இம்பல்சிவ் முடிஞ்ச உடனே என்ன ஆகும்னா ஒரு கரெக்டிவ் வந்து மார்க்கெட் தரும். அப்போ கரெக்டிவா குடுக்கணும்னா மார்க்கெட் என்ன பண்ணும், 3 வேவா குடுக்கணும். அதாவது ஏபிசி ஃபார்ம்ல குடுக்கும். அப்போ அத நம்ம எங்க பண்ணணும், இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும், இந்த லோல இருந்து. சோ ஏ, மேல இருக்கிறது பி, இந்த மாதிரி சி. அப்போ இந்த மாதிரி கரெக்டிவ் குடுத்துச்சுன்னா இப்போ இங்க என்ன அர்த்தம்னா இந்த இடத்த ஓகே இந்த லோவ உடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கரெக்டிவ் வேவ் வந்து இந்த லோவ உடைச்சுச்சுன்னா இந்த இம்பல்ஸ் தொடர போகல அப்படின்னு அர்த்தம். ஓகே. இந்த இம்பல்சிவ் வேவ் என்ன ஆக போகுது, திரும்ப டவுன் ஸ்ட்ரக்சருக்கு மூவ் ஆக பாசிபிள் இருக்கு. இப்ப என்ன ஆகல, இந்த கரெக்டிவ் வேவ் இங்கே தான் நின்னுச்சு. அப்போ நெக்ஸ்ட் மூவ் வந்து இம்பல்சிவ் நடந்துச்சுன்னா மார்க்கெட் எப்படி ஆகும், இந்த மாதிரி மூவ் பண்ணி போகும். காட் இட். இப்போ சப்போஸ் இது ரிவர்ஸ் ஆகணும்னா இது என்ன பண்ணணும், இந்த இம்பல்சிவ் மூவ் வந்து இங்க வந்து பிரேக் பண்ணிருக்கணும். அப்ப இது என்ன பண்ணும், இந்த மாதிரி இம்பல்சிவ் மூவ் வச்சு கீழே போகும். ஓகே. நம்மளுடைய லோ பாயிண்ட் பிரேக் பண்ணதுன்னா, அதாவது அதோட மெயின் பாயிண்டா இருக்கணும். சரி. இதுல சில புக்ஸ்ல வந்துட்டு நெறைய வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 1 டூ 2 வந்து ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு 2 டூ 3 வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தா, ஒரு திரும்ப இம்பல்சிவ் ஃபார்ம் ஆக பாசிபிள் இருக்கு. அது என்ன மாரி டிஸ்டன்ஸ், எவ்வளோ அளவு இருக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாவே வந்து எலியோட்டிக் வேவ் புக்ஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. சோ இத பத்தின இந்த புக்ஸ் எத படிக்கிறது அப்படிங்கிறது என்னோட Instagramல போட்டிருந்தேன். அத ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இல்ல இந்த இந்த பிடிஎஃப்ல ஓரளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன குடுத்திருக்கேன். இதுல வந்து நீங்க பாருங்க. சரி. இப்போ இத பத்தி பேசலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுச்சுல. இப்ப என்னது, இதுலேருந்து இங்க வரைக்கும் இம்பல்சிவ். இப்ப இந்த இடத்துலேருந்து இது இந்த இந்த இடம் வரைக்கும் கரெக்டிவ். அப்போ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல நீங்க இத பார்க்கும்போது, உங்களுக்கு ஒரு சின்ன வேவா தாங்க இருக்கும். இதோடைய வேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ டூ இந்த ஹை இந்த மாரி ஒரு ஸ்விங்கா இருக்கும். இந்த ஹை டூ ஒரு லோ இந்த மாரி. இப்ப திரும்ப ஒரு ஸ்விங் வந்து இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப திரும்ப இப்படி ஒரு ஸ்விங்கா ஃபார்ம் ஆயி, இப்படி ஃபார்ம் ஆயி போகும். இப்ப இந்த ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இந்த இம்பல்சிவ் வேவ் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து செகண்ட் இம்பல்சிவ். ஓகே. சோ இது இம்பல்சிவ் 1. இந்த பாயிண்ட் வந்து நம்ம சொன்ன மாரி இது வந்து ஃபர்ஸ்ட் இம்பல்சிவ். இது வந்து செகண்ட் இம்பல்சிவ்.
இந்த பாயிண்ட் வந்து செகண்ட் இம்பல்சிவ். அப்போ செகண்ட் இம்பல்சிவ் ஆகணும்னா இதுல எத்தனை வேவ் இருக்கணும்? நம்ம சொன்ன மாதிரி இதுல வந்து 5 வேவ்ஸ் இருக்கணும் மார்க்கெட். ஓகே, அப்ப எப்படி தரும்? 1 2 3 4 5 இப்படி தந்திருக்கும். ஓகே, ஸோ எப்பவுமே நம்ம இந்த இடத்துல இருந்தா கால்குலேட் பண்ணும். 1ல இருந்து ஹைல இருந்தா கால்குலேட் பண்ணும். 2 3 4 இந்த இடத்துல 5. ஓகே, ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஹை லோ வச்சு போகும். அப்ப திரும்ப இங்க கரெக்டிவ். ஓகே, இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? கரெக்டிவ் நடந்திருக்குன்னா இது என்ன பண்ணிருக்கணும்? ஏபிசி ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கணும். ஓகே, இங்க இருக்கிறது ஏ, இந்த பாயிண்ட்ல இதுல வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. ஓகே, அப்போ கரண்டா நம்ம என்ன ட்ரெண்ட்ல இருக்கோம்ட்டு இதை வச்சே நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, அன்டில் ஆர் எல்ஸ் இந்த மெயின் லோ பாயிண்ட மார்க்கெட் பிரேக் பண்ணாத வரைக்கும். இதை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு, திரும்ப எந்த சைடு மார்க்கெட் ஒரு 5 வேவ் வைக்குதோ அதை வந்து இம்பல்சிவா எடுத்துக்கணும். ஓகே, சரி, இதை பத்தின ஒரு லைவ் சார்ட் வந்து நேத்துக்கு ஒரு 2 days பிஃபோர்ல உள்ள கோல்ட் சார்ட்ல வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இது வந்து ஒரு கோல் சார்ட். நம்மளோட கோல் சார்ட் நம்ம எந்த எந்த வேவ்ல இருந்து எடுக்க போறோம்னா இந்த வேவ்ல இருந்து எடுக்க போறோம். ஓகே, இந்த வேவ்ல இருந்து நம்ம எடுக்க போறோம். ஸோ இந்த டேட் பாத்தீங்கன்னா 6th டிசம்பர். இன்னைக்கு டேட் வந்து 17th. ஸோ இது ஆஸ் ஆஃப் நவ் நான் ஒரு 1 hour சார்ட் வச்சிருக்கேன். ஸோ 1 hour சார்ட்ல நம்ம எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்த நீங்க ஒரு 1 hour பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்விங், இது ஒரு ஸ்விங், இது ஒரு ஸ்விங் பாயிண்ட், தென் இது ஒரு ஸ்விங் பாயிண்ட், ரைட்டுங்களா? அப்புறம் இது ஒரு ஸ்விங் லோ, இது ஒரு ஸ்விங் பாயிண்ட். இப்போ நம்ம சொன்ன மாதிரியே இந்த வேவ்ஸ். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் இம்பல்சிவ். ஓகே, இது ஃபர்ஸ்ட் இம்பல்சிவ் மூவ். இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கரெக்டிவ் மூவ். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டிவ் மூவ். அப்போ இது வந்து என்னதுன்னா செகண்ட் இம்பல்சிவ் மூவ். ஓகே, செகண்ட் இம்பல்சிவ் மூவ். இப்போ இது அதே மாதிரி செகண்ட் கரெக்டிவ். ஓகே, செகண்ட் இந்த இடம். ஓகே, இந்த இது செகண்ட் கரெக்டிவ் மூவ். ஓகே, இது வந்து தேர்ட் இம்பல்சிவ் மூவ். அப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், ஒரு 3 இம்பல்சிவ் மூவ் முடிஞ்சா மார்க்கெட் வந்து டிசிஷனை வந்து மாத்தும். லைக் திரும்ப நான் கன்டினியூ பண்றதா இல்ல வந்து இதுல ரிவர்ஸ் பண்றதா அப்படிங்கிறத மார்க்கெட் எடுத்துக்கும். ஓகே, இந்த இம்பல்சிவா தான் நம்ம இங்க எழுதிக்கோ. இப்போ என்ன பண்ணிருக்கு பாருங்க, இதுக்கப்புறம் ஒரு சர்டன் டைரக்ட் டைம்ல இந்த மார்க்கெட் இது கன்சாலிடேட் ஆயிட்டு திரும்ப வந்து இம்பல்சிவ் மாத்தி போயிருக்கு. ஓகே, சரி, இப்போ இத வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இது இம்பல்சிவ் சொல்றேன் இல்லையா? இந்த இம்பல்சிவ் இது பாத்தீங்கன்னா கரண்டா எந்த அவர் சார்ட்ல இருக்கோம்னா ஒரு 1 hour சார்ட்ல நம்ம இருக்கோம். ஓகே, நம்ம இருக்கிறது எத்தனை அவர் சார்ட்? ஒரு 1 hour சார்ட். ஸோ இந்த 1 hour சார்ட்டை நான் ஒரு 15 மினிட் சார்ட்டுக்கு மாத்தும் போது என்னுடைய 5 வேவ்ஸை வந்து ஒவ்வொரு இம்பல்சிவ் மூவ்லயும் பார்க்க முடியும். இந்த இம்பல்சிவ் மூவ்ல 5 வேவ்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த இம்பல்சிவ் நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, ஒரு லோவர் லோன்ல இருந்து நான் எடுக்க முடியாதனால நான் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த கரண்ட் லோல இருந்து நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படி இந்த கரண்ட் லோ அப்படின்னு ஒரு பொதுவா சொல்லணும்னா எப்பவுமே மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் லோ கொடுத்த பாயிண்ட்ல இருந்து நான் எடுத்துக்கணும். இது பாத்தீங்கன்னா இந்த இதோட கீழே பாயிண்ட். ஓகே, இது ஹையர் லோ. இந்த பாயிண்ட நான் சொல்லணும்னா இது வந்து ஒரு மார்க்கெட்டோட லோவர் லோ பாயிண்ட். ஓகே, ஸோ நான் லோவர் லோ பாயிண்ட்ல இருந்து எடுத்தா எனக்கு இம்பல்சிவ் மூவ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி தெரியாது. ஒரு கரெக்டா இருக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்? ஒரு ஹையர் லோ பாயிண்ட்ல இருந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஹையர் லோ டு இந்த ஹையர் லோல எப்படி இந்த இம்பல்சிவ் மூவ் ஆயிருக்குன்னு 15 மினிட் சார்ட்ல காமிக்கிறேன். ஓகே, நம்மளோட பாயிண்ட் என்ன? இந்த ஹை வரைக்கும் நம்ம பார்க்கறோம். ஓகே, இந்த லோ டு இந்த ஹையர் ஹை. திஸ் இஸ் அ ஹையர் ஹை பாயிண்ட். ஓகே, இந்த ஹையர் ஹை பாயிண்ட் வரைக்கும் நம்ம இந்த மார்க்கெட்டை எப்படி இம்பல்சிவ் மூவ் கொடுத்துருக்குன்னு 15 மினிட்ல மாத்துறோம். ஓகே, சரி, இப்போ இந்த 1 hour சார்ட்டை நான் 15 மினிட்ல மாத்துறேன். இப்போ இதோட டே வந்து 9. ஓகே, 15 மினிட் சார்ட்டா நான் மாத்தும் போது இந்த இம்பல்சிவ் மூவ் வந்து இங்க தெரியும். நான் இங்க வரைச்ச மூவ்ஸ் வந்து நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. ஓகே, ஹையர் ஹை பாயிண்ட் இங்க இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 5 வேவ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுல இருந்து 1 2 3 4 5 இருக்குங்களா? இப்போ இதை நம்ம நம்பர் போட்டுக்கலாம்.
இது வந்து 1. ஓகே, இந்த இடம் வந்துட்டு நான் வந்து பெருசு பண்ணிக்கிறேன் உங்களுக்காக. நான் என்ன நம்பர் போடுறேன்னா. ஸோ இது 1, இந்த இடம் வந்து 2. ஓகே, இது வந்து 3, இது வந்து இந்த பாயிண்ட் வந்து 4, தென் இந்த பாயிண்ட் வந்து 5. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வேவ் அப்படிங்கிறத நமக்கு ஒரு இம்பல்சிவ் மூவா பார்க்க முடியுது. ஸோ 1, 2, 3, 4, 5. அப்போ இது இவ்வளவு மொத்தம் என்னது? ஒரு இம்பல்ஸ். இப்போ கரெக்டிவ் பார்க்கலாம். மார்க்கெட் இப்படி இந்த இடத்துல கரெக்டிவ் வந்திருக்கு. ஓகே, ஸோ கரெக்டிவ் வந்த வேவ் இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா கரெக்டிவ் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல தான் இருக்கு. ஏன் எக்ஸாக்டா இப்படி இங்க இருக்கு அப்படிங்கிறத நான் வரையறேன். இப்ப நம்ம வந்து லோவர்ல வரையும் போது அதை கரெக்டா பேஸ் பண்ண முடியும். நம்ம ஹையர்ல வச்சு பேஸ் பண்ண முடியாது. ஓகே, நம்ம பிளேஸ் பண்ற இடம் வந்து லோவர் டைம் ஃபார்மா இருக்கணும். இப்போ இதை கரெக்டிவா இருக்கிறதுக்கு இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். லோ, ஹை, லோ. ஓகே, இப்போ இந்த இடம், இப்போ இந்த இடத்த பாத்தீங்கன்னா நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் வேணா. இப்போ இந்த இடத்த நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதுல வந்து ஏபிசி பாயிண்ட நீங்க பிக்ஸ் பண்ணணும். இது ஏ, ரைட்டுங்களா? இது பி, இது சி. ஓகே, ஸோ ஒரு ஸ்விங் பாயிண்டா நீங்க எடுத்துக்கணும். ஸோ ஸ்விங் பாயிண்ட் பத்தி உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாட்டி ஆல்ரெடி ஸ்விங் பாயிண்ட் எப்படி நம்ம ட்ரா பண்றது அப்படிங்கிறது என்னோட யூடியூப்ல ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். இதோடைய பிலோல டிஸ்கிரிப்ஷன்ல யூடியூப்ல நான் வந்து இதுல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது இவ்வளவும் வந்து என்னது? ஒரு கரெக்டிவ் மூவ். ஓகே, ஸோ ஒரு கரெக்டிவ் மூவ் அப்படிங்கிறத ஏபிசி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் இம்பல்சிவ் மூவ் பாருங்க, இங்கேருந்து இங்க வரைக்கும் போயிருக்கு, ரைட்டுங்களா? இந்த ஹை வரைக்கும் நம்ம போயிருக்கு. அப்ப இந்த இம்பல்சிவ் மூவ நீங்க இப்போ இங்க வைக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஹை, ஓகே, லோ, 1, 2, 3, 4, 5. ஓகே, ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து எப்படி கொடுத்துருக்கு பாருங்க. இதோடைய 1 வந்து இங்க கொடுத்துருக்கு. ஓகே, 2 வந்து இங்க கொடுத்துருக்கு, 3 வந்து இந்த ஹைல கொடுத்துருக்கு. இது ஸ்விங் பாயிண்ட் தெரிஞ்சாதாங்க இதை பிளேஸ் பண்ண முடியும். எக்ஸாக்டா ஸ்விங் பாயிண்ட் உங்களுக்கு தெரியாட்டி நீங்க எடுக்கிறது தப்பா இருக்கலாம். ஓகே, இது ஆல்ரெடி எனக்கு ஸ்விங் பாயிண்ட் எங்க பிளேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சனால நான் கரெக்டா வைக்கிறேன். ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா இது செகண்ட் இம்பல்சிவ். இப்ப செகண்ட் இம்பல்சிவ் முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் நான் கரெக்டிவ்காக வெயிட் பண்ணும், ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல நான் கரெக்டிவ்காக வெயிட் பண்றேன் மார்க்கெட்ல. இப்போ இதுல இருக்கிற லோ இந்த இடம். ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல கரெக்ட் பாத்தீங்கன்னா இது ஏ, இது பி, இது சி. ஓகே, இந்த இடத்துல சி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி கொடுத்திருக்கு? ஏபிசி இந்த இந்த ஸோ இந்த ஏபிசி பாத்தீங்கன்னா இது ஏ, லோல இருக்கு இல்லையா? இது ஏ. இப்போ இந்த ஏ நான் எடுத்துக்கிறனால தப்பு இருக்கா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இது வந்து ஸ்டில்மே இன்னுமே இந்த லோ பாயிண்ட உடைக்கல. புரியுதுங்களா? இந்த லோ பாயிண்ட உடைச்சிருந்தா இந்த இடம் வந்துட்டு இந்த கரெக்டிவ் வந்து திரும்ப இம்பல்சிவா மாற சான்சஸ் இருக்கு. ஓகே, அத பத்தின டீட்டெயிலும் சொல்றேன். அது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த 4 உடைக்கிறனால இது வந்து பியரிஷ் ஆயிராது. திரும்பவும் இது புல்லிஷ் தான் அப்படிங்கிறத இது காமிக்குது. எப்போ இந்த 2வது பாயிண்ட உடைக்குது, இந்த 2ன்னு நம்ம எழுதியிருக்கோம்ல செகண்ட் இம்பல்சிவ் வேவ்ல எழுதியிருக்கிற 2ங்கிற பாயிண்ட உடைச்சிட்டா, இது வந்து திரும்ப கீழ டவுன் ட்ரெண்டுக்கு பாசிபிள்னு சொல்லிரும். ஓகே, இப்ப இது வரைக்கும் மார்க்கெட் என்ன சொல்லுது? நான் வந்து இன்னும் வந்து சேஞ்ச் ஆகல அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு இம்பல்சிவ் மூவ் குடுத்திருக்கீங்க. இந்த இம்பல்சிவ் மூவ் பாத்தீங்கன்னா ஹை இந்த 1, 2, ஓகே, 3, 4, 5. இப்போ இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் கொடுத்துச்சு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி கொடுத்திருக்கு? 1 இங்க கொடுத்திருக்கு 1, ரைட்டுங்களா? இது வந்து 2. அப்போ இங்க கொடுத்திருக்கிறது என்னது? 3, இங்க கொடுத்திருக்கிறது 4, இங்க கொடுத்திருக்கிறது 5. சரி, அப்ப இது வந்து ஒரு இம்பல்சிவ் மூவ். இப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் மார்க்கெட் போல. ஏன்னா 3 இம்பல்சிவ் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல வாட்ச் பண்ணுங்க. இத வந்து ஒரு கரெக்டிவா நீங்க சப்போஸ் இத எடுத்துட்டீங்கன்னா ஏ, பி, சி வந்து இங்க வந்துச்சு. பட் இத இத கிராஸ் பண்ணவே இல்ல. ஓகே, இது இங்கே வந்து லூப் ஆயிட்டு இருக்கறனால நம்ம இத வந்து என்ன சொல்லலாம்? மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் கன்சாலிடேட் ஆயிருச்சு.
ஸோ இது வந்து இனிமே வந்து மார்க்கெட்டை மேல எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா கரண்டா இந்த டூங்கிற பாயிண்ட உடைச்சிச்சு. புரியுதுங்களா? சோ டூங்கிற பாயிண்ட உடைச்சனால அப்போ இந்த ட்ரெண்ட் வந்து இப்ப இம்பல்சிவ் கிடையாது. லைக் இது கரெக்டிவ் கிடையாது. இது என்னவோ ஆயிருக்கு, இம்பல்சிவ் மூவா மார்க்கெட் கீழே எடுத்துட்டு போயிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இந்த பாயிண்ட் இதை உடைச்சனால இது என்ன பண்ணிருக்கு, இது வந்து இம்பல்சிவா ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த வேவ் என்ன ஆயிருது, இது கரெக்டிவா ஆகல. எதனால? இந்த இடம், ஓகே, இந்த பாயிண்ட்ல வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் ஆஃப் பண்ணிருக்கு. ஓகே, இந்த இடத்த வந்து பிஓஎஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகே, சோ இந்த இடத்த ஒரு பிரேக் ஆஃப் பண்ணனால இந்த வேவ் இப்ப என்ன ஆயிருது, கரெக்டிவ் கிடையாது. இப்ப இதை வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் வந்து கீழே போயிருக்கும். பாத்தீங்கன்னா தெரியுதா, இது வந்து கீழே போயிருக்கு. எதனால இது கீழே போயிருக்குன்னா, இப்போ இந்த இடத்துல லோவை உடைச்சனால இது வந்து இப்ப கரண்டா மார்க்கெட்ல உள்ள எக்ஸ்ஐயு யூஎஸ்டி சார்ட் வந்து பியரிஷ்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். இப்போ இதுல நம்ம பார்க்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா இந்த வேவ், ஓகே, இந்த வேவ் வந்து என்னவா இருக்குன்னா இம்பல்சிவா இருக்கு. ஓகே, இது வந்து என்னவா இருக்கு, ஃபர்ஸ்ட் இம்பல்சிவா மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் இம்பல்சிவா மாறிடுச்சு. அப்போ இதுக்கு நெக்ஸ்ட் வர்றது என்னவா இருக்கும், கண்டிப்பா ஒரு கரெக்டிவா இருக்கும். அப்ப இந்த பாயிண்ட் வந்து என்னது, கரெக்டிவ். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டிவ் வேவ். அப்போ திரும்ப நெக்ஸ்ட் இந்த மார்க்கெட் எதை ஃபாலோ பண்ணும், கண்டிப்பா ஒரு இம்பல்சிவ் மூவ ஃபாலோ பண்ணும். ஓகே, இது வந்து ஒரு இம்பல்சிவா இருக்கு. சோ இது வந்து செகண்ட் இம்பல்சிவ் வேவ். சோ அப்போ இம்பல்சிவ் முடிஞ்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணும், கரெக்டிவ். சோ இங்க வந்து ஒரு கரெக்டிவ் வேவ கொடுத்திருக்கு மார்க்கெட். இது வந்து செகண்ட் கரெக்டிவ் வேவ கொடுத்திருக்கு. அப்ப இன்னும் ஒரு பாசிபிள் என்ன, மார்க்கெட் வந்து ஒரு இம்பல்சிவ் வேவ கொடுக்கணும். ரைட்டுங்களா? இப்ப இந்த இடத்த இது பண்ணுது, இது பிரேக் அவுட் பண்ணணும். ஓகே, இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணா இது என்னது, தேர்ட் இம்பல்சிவ் வேவ கம்ப்ளீட் பண்ணுதுன்னு அர்த்தம். சோ ஒரு தேர்ட் இம்பல்சிவ் வேவ முடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, சோ அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். சோ இதெல்லாம் நீங்க திரும்பவும் ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், மார்க்கெட் வந்து எப்படி ஒரு இம்பல்சிவ் கரெக்டிவ் வேவ வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கறத. ஓகே, சோ இத பத்தின மோர் இது பாத்தீங்கன்னா இதுல தியரட்டிக்கலா இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு இம்பல்சிவ் வேவ் கரெக்டிவ் வேவ் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ஃபுல்லா ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இதோட பேசிக் எலியாட்டிக் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த 5 வேவ் 3 வேவ் வச்சு இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதுல இன்னொரு மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஒரு வேவ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது வந்து எல்டிடியா இருக்கணும். அப்புறம் ஒரு ஃபிஃப்த் வேவா இருக்கும்போது அது வந்து இடிடியா இருக்கணும். அப்படின்னா என்ன, எல்டிடி இடிடின்னு சொல்றீங்க, அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீடிங் டயகனல் ட்ரையாங்கிள், எண்டிங் டயகனல் ட்ரையாங்கிள். அதாவது மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா சார்ட் பேட்டர்ன் வந்து எப்பவுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்கும். ஸோ அது வந்து இந்த இம்பல்சிவ் கரெக்டிவ் வேவ்க்கு பேக் எண்ட்ல இருக்கிறது அந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் தான். ஸோ அந்த சார்ட் பேட்டர்ன்ஸை தான் வந்து இங்க சிம்பிளா நம்ம என்ன சொல்றோம்னா எல்டிடி அப்படிங்கிறத சொல்றோம். அப்போ நம்ம வந்து சொன்னோம்ல ஆல்ரெடி, ஃபர்ஸ்ட் வேவ், தேர்ட் வேவ், ஃபிஃப்த் வேவ் எல்லாம் இம்பல்சிவ். அதே மாதிரி செகண்ட் வேவ், ஃபோர்த் வேவ் வந்து கரெக்டிவ் வேவ். ரைட்டுங்களா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேவ், தேர்ட் வேவ் எப்படி இருக்கணும்னா இந்த எல்டிடில தான் இருக்கணும். அப்படின்னா என்னங்க, எல்டிடினா என்ன அப்படின்னா லீடிங் டயகனல் ட்ரையாங்கிள். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் சார்ட் பேட்டர்னா இருக்கணும் அப்படின்ட்டு. அசெண்டிங் ட்ரையாங்கிள், டிசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அதேதான் இங்க அசெண்டிங்ல இருந்தா அது வந்து எல்டிடி. ஸோ இத பாத்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி கொடுத்துக்கோனா இந்த மாதிரி மேல பார்க்கவே, ஓகே, ஹை இம்பல்சிவ் மூவ் பார்க்கவே இருக்கணும் மார்க்கெட். சோ இந்த இம்பல்சிவ் வேவ் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த இந்த இம்பல்சிவ் வேவ் வந்து இந்த ஃபிஃப்த் பாயிண்ட இதை பிரேக் அவுட். ஓகே, இந்த மாதிரி இருக்கணும். எல்டிடினா இந்த வேவ் வந்து ஒரு ஹை அக்ரெசிவா இருக்காது. லைக் வந்து ஒரு வைடரா இருக்கும் இந்த மூவ். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபர்ஸ்ட் மூவ் ஆகும்போது. பட் இதுவே எண்டிங் ஆக போதும் போது இந்த வேவ்ஸ், அதாவது இதோடைய டிஸ்டன்ஸ் தாங்க சொல்றேன், இந்த வேவோட டிஸ்டன்ஸ் வந்து நல்ல விரிவா இருக்கும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா டிஸ்டன்ஸ்ல இருக்கும்.
ஓகே, எண்ட் ஆக போகும்போது, அந்த டயகனல் வந்து எண்ட் ஆக போகும்போது. ஸோ இதை பத்தின டீட்டெயில் வந்து இதுல இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க வந்து கோத்ரூ பண்ணுங்க. ஜஸ்ட் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பேசிக் ரூல் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வேவ் டு ஃபிஃப்த் வேவ் வரை மார்க்கெட் எப்படி இருந்தா நமக்கு வந்து இது டுவர்ட்ஸ் த ட்ரெண்ட் போகும் இல்ல ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து சொல்றேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் ரூல் என்னன்னா, இப்போ 1 to 2 வேவ் எடுக்கிறோம்ல, இந்த வேவ் பாயிண்ட்ல செகண்ட் வேவ் என்ன பண்ணிருக்கணும், அதாவது நம்ம இது வெரி சிம்பிளா நான் என்ன சொல்றேன்னா, நான் அதுல மார்க்கெட்ல பிளேஸ் பண்ணும்போது ஒரு லோவர் லோ பாயிண்ட வந்து நான் எடுக்கல. பாத்தீங்கன்னா, ஹையர் லோ பாயிண்ட்ல இருந்து கன்சிடர் பண்ணி தான் எடுத்தேன். அதாவது மார்க்கெட் வந்து அந்த லோவர் லோ பாயிண்ட காட்டிலுமே கீழ போயிருந்தா, இந்த வேவ் வந்து மேல இம்பல்சிவ் ஆக பாசிபிள் இல்ல அப்படிங்கிற ஒரு ரூல் தான் இது. ஓகே, இப்ப இதுல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா, இந்த வேவ் வந்து இந்த ஹையர் லோ பாயிண்ட் நீங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம். இத விட்டு கீழ போகல. அதனால இது கரெக்ட்டா இம்பல்சிவ் மூவ்லயே மார்க்கெட் மேல போகுது அப்படிங்கிறத வந்து சொல்றோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இதோடைய ப்ரீவியஸ் அந்த கரெக்ஷன் இத விட இது மார்க்கெட் கீழ வந்துருச்சு. சோ தட் இந்த ரூல் படி இது வந்து இம்பல்சிவ் ஆக பாசிபிள் இல்ல. ஒரு ஸ்டார்ட் ஆஃப் த இம்பல்சிவ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் இங்க காமிச்சிருக்கேன். தென் சரி, ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சுச்சு. இப்ப தேர்ட் வேவ் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப தேர்ட் வேவ் எடுத்துக்கிறோம் பாருங்க. தேர்ட் வேவ் மஸ்ட் நெவர் பி ஷார்ட்டரா இருக்கக்கூடாது. எதை விட இட் டசன்ட் ஹேவ் த லாங்கஸ்ட் பி த லாங்கஸ்ட். அதாவது இந்த வேவ் வந்து ஷார்ட்டரா இருக்கக்கூடாது. இந்த தேர்ட் வேவ் வருது இல்லையா? தேர்ட் இம்பல்சிவ் மூவ் வந்து ஷார்ட்டரா இருக்கக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டரா இருக்கு. அதனால இது தப்பு அப்படிங்கிறத சொல்றான். இதுவுமே இந்த பெரிய ஃபர்ஸ்ட் இம்பல்சிவ் மூவ் மாரி இதுவுமே கொஞ்சம் நல்லா ஹைட்டா போயிருந்திருக்கணும். ஓகே, அது வந்து செகண்ட் ரூல். சரி, தேர்ட் ரூல்ல வந்து எப்படி சொல்றாங்கன்னா, ஃபோர்த் வேவ் வச்சு சொல்றாங்க. ஸோ ஃபோர்த் வேவ் வந்து 4 to 5 வந்து போகுது இல்லையா? ஸோ அது வந்து என்ன பண்ணியிருக்க கூடாது, இந்த மார்க்கெட் வந்து இந்த லோ வந்து கிராஸ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. மஸ்ட் பி த வேவ் லைக் திஸ். ஸோ இத மேல போயிருந்தா தான் இது ஒரு கம்ப்ளீட் இம்பல்சிவா வந்து சைக்கிள கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ஓகே. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட்டா ஒரு வேவ் எடுக்கும்போது ஒரு 5 வேவ் இருக்கும். இம்பல்சிவ்க்கு, கரெக்டிவ்க்கு வந்து 3 இருக்கும். ஏபிசி இருக்கும். ஓகே. இப்ப இந்த பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம லீடிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொன்னோம் இல்லையா? லீடிங் டயகனல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த இடத்த பாத்தீங்கன்னா, இந்த வேவ் எப்படி ஆயிருக்கு? இத பிரேக் பண்ணி இந்த இடத்த விட்டு வந்திருக்கு. ரைட்டுங்களா? ஓகே. ஸோ அதே மாரி செகண்ட் ஸ்ட்ரக்சர்ல இது எப்படி இருக்கணும்? அப்போ செகண்ட் 1 to 2 பாயிண்ட்ல ஒரு இம்பல்சிவ் வேவா குடுக்குது இல்லையா? ஒரு கரெக்டிவ் வேவ் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த கரெக்டிவ் வேவ் பாயிண்ட் ஏபிசியா தான் இருக்கணும். அங்க ஒரு 5 ஏபிசிடிஇ வரைக்கும் இருந்துன்னா, இது வந்து தப்பு. ஓகே. அப்போ ஒவ்வொரு கரெக்டிவ் வேவ்லயும் அங்க ஏபிசி தான் இருக்கணும். 5 இருக்கக்கூடாது. சோ இத வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஃபிப்னாச்சி வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே. இந்த ஃபிப்னாச்சி பாயிண்ட் உடைய ஒவ்வொரு லெவலுமே வந்துட்டு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். சோ அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அதே மாதிரி தேர்ட் வேவ். சோ தேர்ட் வேவ் வந்து 5 வேவா இருக்கலாம். அத வந்து ஷார்ட்டரா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்ப இதுல என்னங்க தப்பு? அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஹைய பிரேக் பண்ணி இது ஒரு ஹை வச்சிருக்கு. பட் இந்த இடத்துல இது ரொம்ப ஹை வைக்கல. ரொம்ப பக்கத்துல வச்சிருக்கு. சோ அதனால இந்த வேவ் வந்து ஒரு இம்பல்சிவ் வேவ்க்காக நம்ம எடுக்கும்போது ஒரு ராங்கா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ இந்த மாரி ஃபுல் டீட்டெயில் இதுல இருக்குங்க. ஓகே. இந்த பிடிஎஃப்ல இருக்கு. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ இதுல எதனால இந்த இம்பல்சிவ் வந்து கரெக்டிவா மாறுது? ஓகே. ஒரு கரெக்டிவ் வேவ் நம்ம எடுத்துக்கிறது ஒரு இம்பல்சிவா மாறுது அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர தான் நான் இங்க குடுத்துருக்கேன். சோ இது வந்து உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. சோ இத பத்தின மோர் டீட்டெயில் வேணும்னா கமெண்ட்ல மோர்ன்னு சொல்லுங்க. சோ இன்னுமே நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து கம்ப்ளீட் கைடன்ஸ் இன்னுமே இத வச்சுட்டு எப்படி ட்ரேட் பண்றது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் போடுறேன். ஓகே. சோ இது ஆஸ் ஆஃப் நவ் ஒரு பேசிக் டீட்டெயில், ஒரு ட்ரெண்ட் எங்க போகுது, இந்த ட்ரெண்ட் எப்போ வந்து புல்லிஷ் டு பியரிஷ் மாறுது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே. சோ இதுல நம்ம சொன்ன ஐடியா வந்து ஒரு இம்பல்சிவ் அண்ட் கரெக்டிவ். ஓகே. இம்பல்சிவ் அண்ட் கரெக்டிவ் வேவ பத்தின ஒரு லாஜிக்கல். ஓகே. சோ அது என்ன அப்படின்னா, எப்போ வந்து ஒரு புல்லிஷ் டு பியரிஷ் மார்க்கெட் மாறும். ஓகே. வென் மார்க்கெட் ஹாஸ்
to be change the direction. Market change the trend. Okay, from bullish to bearish. அப்படிங்கிறத தான் என்டையர் நாலேஜ் வந்து இங்க கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதை நீங்க வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா கிளியர்னு போடுங்க. இல்லை இன்னும் மோர் நாலேஜ் வேணும்னா மோர்னு சொல்லி எனக்கு போடுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், கீப் வாட்சிங்.